நாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. கோவை சிவசக்தி ஜோதிடர். காகம், கிளி, குருவி போன்ற பறவைகள் நம்மேல் எச்சம் விட்டால் நன்மையா தீமையா, அதனால் நமக்கு ஏதாவது தோஷங்கள் உண்டாகுமா அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கா. அப்படிங்க, இது ஒரு தற்செயலான நிகழ்வேங்க. தவிர ஒன்று நம்ம மேலே எச்சல் இடணும் அப்படின்னு அதுக்கு நம்ம போகிற திசைகள் நோக்கி நம்ம மேலே அது இருந்து போட்டு போகிறது இல்லைங்க. ஸோ அதனால் அது நமக்கு வேணும்னு பண்ணுறது இல்லைங்க. ஸோ அது போகும்போது அறியாமல் பண்ணுறது தானுங்க. அதனால் இது ஒரு தற்செயலான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கொள்ளணுங்க. இதனை கண்டு பயப்பட வேண்டாங்க, அவசியம் இல்லைங்க. இதில் நன்மை எதுவும் இல்லைங்க, தீமை எதுவும் இல்லைங்க. அதே நேரத்தில் எச்சம் என்பது அதன் கழிவு என்பதால் அதனை உடனடியாக சுத்தம் செய்ய வேண்டுங்க. அது விட்டு போட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாதுங்க. சுத்தம் செய்ய வேண்டும். அல்லது நமது ஆடைகள் மீது மட்டும் இருந்தால் உடனடியாக அதை ஒரு ஈரத்துணி வச்சு துடைச்சிக்கோணுங்க. ஆடையை மாற்றிக்கொள்ளலாங்க. நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா அது மாதிரி ஆடை மாற்றிக்கலாம். வீட்டிலேருந்து வெளியே வரும்போது உங்கள் மேலே எச்சில் விட்டால் நீங்கள் அப்புறம் வீட்டுக்கு போய்ட்டு அந்த ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டுட்டு அப்புறம் வேறு மாற்றிக்கலாங்க. அதனால் ஒன்றும் தப்பு இல்லைங்க. உடனடியாக குளிச்சு போடுறதும் நல்லதுங்க. உங்களுக்கு மனசு ஒரு சங்கட்டமாக இருக்குதுன்னா குளிச்சு போட்டு ஒரு விநாயகருக்கு ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க. அருகாமையில் விநாயகர் கோயில் இருந்தாலும் போயிட்டு வந்துக்கலாங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு திருப்தியான ஒரு மனநிலைகளை அது கொடுத்துருங்க. இது மாதிரி தான் நீங்கள் செஞ்சுக்கோணுங்க. அச்சம் இது நினச்சி நம்ம ஒன்றும் கவலையோ பெரிய ஒரு தீங்கோ அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்க. காகம் தலையில் அடிச்சு போட்டு போச்சுன்னா நமக்கு சனி பகவானுடைய தாக்கங்கள் இருக்குது, ஏதோ கெட்டது நடக்குதுன்னு அது ஒரு அறிகுறியாக சொல்லலாங்க. இதுக்கு அந்த மாதிரி ஒன்றும் இல்லைங்க. அதனால் இந்த மாதிரி விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.